முன்னொரு காலத்தில் ஜாக் என்ற சிறுவனும் அவன் அம்மாவும் ஒரு குடிசை வீட்டில் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க ரொம்ப ஏழ்மையாக இருந்தாங்க. அவங்களோட ஏழ்மை காரணமாக அவங்க கிட்ட இருந்த ஒரே ஒரு மாட்டை விற்றுட்டு வர சொல்லி ஜாக்கு கிட்ட அவங்க அம்மா சொன்னாங்க. அதற்கு சரின்னு சொல்லி ஜாக்கும் அந்த மாட்டை எடுத்துட்டு சந்தைக்கு கிளம்பினான். போகிற வழியில் ஒரு பெரியாரை பார்க்குறான். அந்த பெரியோர்கிட்ட அவனோட ஏழ்மை பற்றியும் இந்த மாட்டை பற்றியும் சொன்னான். அதுக்கு அந்த பெரியோர், நானே இந்த மாட்டை வாங்கிக்கிறேன், ஆனால் பணத்துக்கு பதிலாக 5 மந்திர விதைகளை மட்டும் தரேன்னு சொன்னான். அதை எடுத்துக்கிட்டு ஜாக் அவங்க அம்மா கிட்ட போய் கொடுத்தான். அதை பார்த்து அவங்க அம்மா ரொம்பவே கோபமாகி அதை வீசி அவனை நல்லா திட்டாங்க. அந்த சோகத்திலேயே இவன் ரொம்ப கஷ்டப்பட்டு போய் தூங்க ஆரம்பிச்சிட்டான். மறுநாள் இவனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்குன்னு அவனுக்கு தெரியாது. அடுத்த நாள் பார்த்தா அந்த அவரை கொடி வேற ரொம்ப பெரிய கொடியாக வளர்ந்து நின்றுச்சு. இதை பார்த்து இவனுக்கு இது மேலே ஏறினா எப்படி இருக்கும்னு தோணுச்சு. அதனால் இது மேலே ஏறி மேலே போனான். ரொம்ப உயரமாக போயிட்டே இருந்தது. மேலே போனால் இவனுக்கு ஒரு அதிர்ச்சி. என்னன்னா, ஒரு பெரிய கேசல் அங்கே இருந்தது. என்னது, வானத்துக்கு மேலே கோட்டையான்னு இவன் ரொம்ப ஆச்சரியப்படுறான். அந்த கோட்டைக்குள்ளே ஒரு அரக்கன் இருக்கிறது இவனுக்கு தெரியாது. அந்த அரக்கன் ரொம்ப கோபமாக இருக்கான். இது தெரியாமல் இவன் உள்ள அந்த கேசலுக்குள்ளே போய் சுற்றி முற்றி பார்க்குறான். அப்போ அந்த அரக்கனை பார்த்து பயந்து போய் ஒளிஞ்சுக்கிறான். அப்போ அந்த அரக்கன் ஒரு கோழியை வச்சு அந்த கோழி ஒரு தங்க முட்டையை போட்டதை இவன் பார்க்குறான். அந்த தங்க முட்டை போடுற கோழியை எப்படியாச்சும் நாம் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம அம்மா கூட இருக்கலான்னு சொல்லி அந்த முட்டையை எடுத்துக்கிறான். எடுத்த போது அரக்கனுக்கு தெரிஞ்சு இவன் கீழே வர்றதை பார்த்த அரக்கன் திரும்பவும் வந்தான். இவன் ரொம்பவே வேகமாக கீழே அந்த அரக்கன்கிட்டேருந்து எப்படியாச்சும் தப்பிச்சிடலான்னு கீழே அந்த அவரைக்கொடியை வெட்டி அந்த அரக்கனோட செத்து போயிடுறான். இப்போ அவனும் அவங்க அம்மாவும் கடைசியில் சந்தோஷமாக வாழ்ந்துடுறாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.